வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செகண்ட் கிரேட் எக்ஸாம், ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம் ஆஃப்டர் டிஎன் டெட் பேப்பர் ஒன் செலக்ட் ஆகி செகண்ட் கிரேட் எக்ஸாம் நியமன தேர்வு, இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு எழுதிட்டு ஆன்சர் கீக்காக கிட்டத்தட்ட 4 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அந்த கான்ஃபிடென்ஷியல் ஒர்க் ஆன் டிஆர்பி அதை பற்றி நம்ம ரிலீஸ் ஆன அந்த ஜிஓ வச்சு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் எஸ்ஜிடி கட் ஆஃப் பற்றி இப்போதைக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு நிறைய பேர் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேட்டிருந்தீங்க. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பற்றியும் எப்படி பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதையும் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆன்சருக்கு எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் கேட்டிருந்தீங்க. ஸோ கட் ஆஃப் பற்றி ஏற்கனவே நான் ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலான இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும், எப்போ இருக்கும், என்னென்ன நடக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நமக்கு. அதில் ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதோட லிங்க்கும் நம்ம சேனலில் கொடுக்குறேன், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, டிஎன் டெட் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம்ஸுக்கும் ஒரு ஸ்விம்மிங் ஸ்ட்ராட்டஜிஸோட நிறைய கைட்லைன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட், ஷேரிங் இஸ் கேரிங் இஸ் வெரி நோபிள் மோட்டோ ஆஃப் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த சேனல்லேருந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் மட்டும்தான் இருக்கும். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இடைநிலை ஆசிரியர் தேர்வு, அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வை எழுதி முடிச்சுட்டு எதுக்காக நம்மளோட ஆன்சர் கீக்காக கிட்டத்தட்ட 4 மாதமாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளோட வீடியோஸ்லேயும் சரி, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, நிறைய டிஸ்கஷன் அண்ட் நிறைய முன்னெடுப்புகள் அப்படின்னு சொல்லலாம், நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ ட்விட்டர் ட்ரெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய எங்கெல்லாம் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் போகிறாங்க, இல்லை வேறு எப்படி வந்து இதை வந்து கவனம், அதாவது அட்டென்ஷன் சீக் பண்ண முடியும், கவனம் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறதுல நிறைய செயல்பாடுகள் நிறைய குரூப்பில் வந்து அது நடக்குது அப்படிங்கிறது ஓகே, நடந்துட்டுருக்கு. அதே வந்து அதுலேருந்து நம்மளோட குரூப்லேயும் ஒரு ஆர்கனைஸ்டு பிளாட்ஃபார்ம் மூலமாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் கேட்குறத வச்சு சில விஷயங்கள் நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான ஆன்சர் கீ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். மந்தன பணிகள், அதாவது கான்ஃபிடென்ஷியல் ஒர்க், என்ன ஒர்க்குன்னு மென்ஷன் பண்ணல, பட் அதோட ஜிஓ பொறுத்த வரைக்கும் தெளிவாகவே இருந்தது. நிறைய பேரை கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஒரு 10 பேர் அப்படி கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கே ஒரு 3-4 பேர், 2-3 பேர் அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படிங்கிறது தாராளமாக கிடைச்சிரும். ஸோ நமக்கு இதை எப்படியா இருக்கும், அப்போ இனிமே தான் ஆன்சர் கீ ரெடி பண்ண போகிறாங்களா அப்படியாகவும் இருக்கலாம். பட் அதற்கான வாய்ப்பை விட நமக்கு கொஸ்டின் எடுக்கும்போது ஒரு ஆன்சர் கீ வந்து ரெடி பண்ணி இருக்கும், இதுக்கு இதான் ஆன்சர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் இது நம்ம சப்ஜெக்ட் கமிட்டி கிட்ட ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டு தான் இந்த டென்டேட்டிவ் கீயை நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆன்சர் கீ வெளியிடுறப்ப வந்திருக்க அந்த ப்ரெஸ் ரிலீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் வந்து 4/12/2024 அன்னைக்கு நமக்கு வந்து இதில் நடக்குது, டிஆர்பியோட இதில் வந்து நடக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இதை. ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு டெட் பேப்பர் கொஸ்டின் பேங்காக இருக்கலாம் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஸோ அதற்கான வாய்ப்பு மிக குறைவாக தான் இருக்கு. அதனால நமக்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும் இனிமே ஒரு குறைந்தபட்சம் 15 நாட்களுக்குள்ள நம்மளோட ஆன்சர் கீ வந்து வெளிவரதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகமாக பார்க்குறேன் நான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி வைஸ்
ப்ரெடிக்ஷன் வந்து போடுங்க அப்படின்னு நிறைய கேட்டுறீங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்த சர்வே ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஒரு 2-3 வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ண தகவல்கள் வச்சு நான் போடுறேன். ஸோ ஜென்ரல் டர்ன் எந்தவித கம்யூனல் இதுவும் இல்லாமல் ஜென்ரலில் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு 120 + 120லேருந்து 110 இது எல்லாத்துலயுமே ஒரு பிளஸ் ஆர் -5 எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 125 வரைக்கும் கூட போகலாம். அதே மாதிரி 115 to 105 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 110லேருந்து 100ன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு 115லேருந்து 105 இருக்கலாம் பிசிக்கு. அடுத்து வந்து எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 90, 105லேருந்து 95 இருக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 95 to 85 இருக்கலாம். எஸ்சிக்கு 90 to 80 அப்படிங்கும்போது இது ஓவரால் அதாவது கம்யூனல்ல அவுட்லைனுக்கு அதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல நிறைய இருக்கு. பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீமேல் 50% இருக்கு. 50% செகண்ட் கிரேட்ஸ்க்கு மட்டும் அந்த ஃபீமேல் வந்து 50% இருக்கு. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரிசர்வேஷன்ல ஹேண்டிகேப்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உள் ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பிசிஎம், டிஎன்சியில வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சில இது, அதுக்கப்புறம் எஸ்சிலே எஸ்சி அண்ட் எஸ்டி சொல்லிடலாம். அதுக்கப்புறம் எஸ்சிஏ, அதுக்கப்புறம் விமன் அதாவது ஃபீமேல் கேட்டகரின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலையுமே தனித்தனி ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ ஓவராலா உங்களோட கம்யூனிட்டி மட்டும் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான மார்க் இருந்த சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். பயப்பட வேண்டாம்னு அர்த்தம். அப்ப இதுக்கு கீழே மார்க் வாங்கினா கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை. பட் இதுல இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டாம், இது கண்டிப்பா நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இன்னொன்னு, இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இப்ப இருக்கிற 2000 வேகன்சிக்காக போடப்பட்டது. கண்டிப்பா ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னும் ஒரு 1000 கண்டிப்பா ஏறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த 1000 ஏறும்போது இன்னும் கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. இப்போ எப்படி இருந்தாலும் 3000க்கு மேல போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனால நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. பட் இந்த ஒருவேளை வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிற போது உங்களுக்கு இந்த மார்க் இருந்த சேஃபர் ஜோன். இதை விட கம்மியா இருந்தாலும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப கம்மி தான் சொல்லலாம். ஆனா கீழே இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆக வேணாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு எல்லாருமே வந்து கொஸ்டின். ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா கொஸ்டின்குள்ள ஆன்சர்ஸ், அதோட டீவியேஷன்ஸ், அதோட விஷயங்கள் எல்லாமே நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் டிஃபர் ஆகாது, ரொம்ப டீவியேஷன்ஸ் இருக்காது அப்படின்னு இருந்தாலும் கூட நம்ம டென்டேட்டிவ் ஆன்சருக்கையாவது வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த கட் ஆஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்டடி ஆக முடியும். ஸோ ஓரளவுக்கு நிறைய பேர் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் சொல்றேன். இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு டெஃபினட்டா இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து 126, 124, 123, 7 நான் கேட்டிருக்கேன். ஸோ சொன்னதை வச்சு உண்மையாக தான் சொல்லியிருப்பாங்கன்றது நம்பலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கள ஒரு 6 பேர் வரும்போது இன்னும் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட இது. ஸோ நம்மளோட கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலேயும் போகலாம், இதுக்கு கீழேயும் கண்டிப்பா வரலாம். அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு இன்னும் 15 டேஸ்ல கண்டிப்பா ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆயிடும். அந்த ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறமா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு உங்களோட அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிக்கிறதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தப்பு ரைட்டு அப்படிங்கிற அப்ஜெக்ஷன் தெரிவிச்சா அதன் அடிப்படையில் அவங்க வந்துட்டு ஃபைனல் ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் வரும். கண்டிப்பாக இந்த 15 நாளுக்குள்ள நமக்கு டிசம்பர் முடியறதுக்குள்ள, ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துடும், முடியறதுக்குள்ளவாவது ஆன்சர் கீ வந்துடும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ குட் திங்ஸ் வில் ஹேப்பன் சூன். ஸோ அதுதான் சொல்லணும். தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேரிங் இஸ் கேரிங். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி ரிலேட்டடான பிஜி டிஆர்பி, யூஜி டிஆர்பி, டிஎன்டெட் எக்ஸாம்ஸ், பாலிடெக்னிக் டிஆர்பி இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் இட் திஸ் லிங்க் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.